மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க வழிகாட்டு நெறிமுறைகளானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் நாளை முதல் நாளை மறுதினம் வரை தடையில்லா மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து செயற்பொறியாளர்களும் மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மின்சார வாரியம் வெளியிட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையங்களில் நாளை முதல் நாளை மறுதினம் வரை தடையில்லா மின்சாரம் வழங்குவதை அனைத்து செயற்பொறியாளர்களும் உறுதி செய்ய வேண்டும் என மின்சார வாரியம் சார்பில் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்குமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் துணை மின் நிலையத்தில் உள்ள ஷிப்ட் ஆபரேட்டர்கள் சப்ளையை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் பராமரித்தல் மற்றும் அவசர கால செயல்பாடுகள் ஏதேனும் இருந்தால் கட்டுப்பாட்டு அறையுடன் ஒருங்கிணைந்து விரைவாக மறுசீரமைப்பதற்கான அவசர நடவடிக்கைகளை கையாள்வதற்கு பணி நேரங்களில் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் மின்சார வாரியம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் நாளை தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் தான் நாளை காலை 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என மின்சார வாரியம் சார்பில் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.